தங்கம்மா வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கம வானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லேசியண்ணா குடும்பத்தையும் சந்ததியும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு உங்கள் தூக்கம் சந்தோஷமாகும். ஒரு மனுஷனுக்கு துக்கம் இருந்தால் அவனுடைய உள் உறுப்புகள் கூட அங்கு பழுதாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கக்கூடியதாய் இருக்கிறது. அது விஞ்ஞான ரீதியாக ஒரு மனுஷனுக்கு கவலைகள் பிரச்சனைகள் இருந்தால் அவனுடைய உள்ளுறுப்புகள் கூட அங்கு பழுதாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய துக்கம் அங்கு சந்தோஷமாக வேணும் என்றால் எங்கள் இயேசு கிறிஸ்து அண்டையிலே நீங்கள் வர வேண்டும், அவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆகவே அவரை குறித்து அங்கு வேதாமத்திலே சொல்லப்பட்ட காரியம் என்னென்று சொல்லி கண்டார். அங்கு வேதத்திலே எல்லாவற்றையும் தேவன் பதிந்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். முதலாவது நாங்கள் பார்ப்போம், உங்களுடைய துக்க முகம் அங்கு சந்தோஷமாய் இருக்கும். உங்களோட துக்க முகம் மறைந்து போக வேணும் என்றால் தேவனுடைய அந்த சந்தோஷத்துக்குள்ளே நீங்கள் வர வேணும். தேவனுடைய சந்தோஷம், தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அங்கு தேவனுடைய வார்த்தையாய் இருக்கிறது. வார்த்தை தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் வார்த்தையாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். துக்க முகம் மறைய வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு அவசியமாய் இருக்கிறது என்பதை நாங்க காணக்கூடியதாய் இருக்கிறது. யோவான் 16வது அதிகாரம் 20-22 வசனத்திலே மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். எப்படி என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய ஜீவன் எங்களுக்குள்ளே வர்றதினால் அங்கு எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், ஸ்திரியானவளுக்கு பிரசவ காலம் வரும்போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடன் ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரத்தை நினையாள் என்று சொல்லி வீடன் சொல்லுகிறது. அதே போல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன் பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து எடுத்து போட மாட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், கிறிஸ்துவின் மரணம் அவருடைய சீசர்களுக்கு ஆழமான துயரமாய் இருந்தது என்று சொல்லியும் அங்கு எதிரிகளுக்கு அது மகிழ்ச்சியாய் இருந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், கிறிஸ்துவின் மரணத்துக்கு பின் ஒரு புதிய யுகத்தின் திருப்பம் அங்கு வந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், இந்த சீசர்கள் அதை கவனித்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அவர்களோடு இருந்து அவரோடு வாசம் பண்ணினபடியால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை அவர்கள் நன்கு கவனித்திருக்கிறார்கள். அதனால் இயேசு கிறிஸ்துவை கூட அவர்கள் பார்த்தார்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அதை நீதியின் சமாதானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்திலே நாங்கள் நிலை நிற்க வேண்டும் என்றால் அதுக்கு வழி, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் தான் வழி என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவருக்குள்ளே என்ன இருக்கிறது என்றால் நீதி இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஒரு ராஜ்யத்துக்கு நாங்கள் நுழைய வேண்டும் என்றால் அங்கே எங்களுடைய நீதியைத்தான் நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். அங்கு தேவன் தருகிற சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம் எங்களுக்கு எப்பொழுதும் இருக்கும்போது நிச்சயமாகவே எங்களுக்கு ஒரு வல்லமை, அங்கு நாங்கள் வாழ்வதற்கு ஒரு வளர்ச்சி பெருக்கம் உண்டாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்களுடைய தூக்கம் மாற்றப்படும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பரலோகத்தில் இருந்து கிறிஸ்துவின் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஏனென்றால் ஒரு புதிய யுகம் பிறக்கும் அல்லது மாற்ற நிலைமைகள் வரும் என்று சொல்லி 1 பேதுரு 1வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது,
இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டிய அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவித சோதனைகளாலே தூக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இந்த காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்திலே சந்தோஷம் எல்லாருக்குள்ளும் எல்லா குடும்பங்களுக்குள்ளும் குறைந்து இருக்கிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் இந்த கடைசி நாட்களிலே யுத்தங்களின் செய்திகளும் அங்கு கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இவைகள் நடக்கும் போது நாங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். தேவனை நாங்கள் நோக்கி பார்க்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எங்கள் சந்தோஷத்திலே குறைவுகள் வராதபடி காக்கப்பட வேண்டும். சமாதானத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு எங்கள் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் இந்த பரத்துக்கு போகிறதுக்கு முன்பாக சொன்னார், உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன், அவர் வந்து உங்களை எல்லாவற்றையும் தேற்றுவார் என்று சொல்லி. ஆகவே நாங்கள் இந்த நாட்களிலே எப்படியா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றால் நாங்கள் தேவனுடைய வார்த்தையிலே நிலைத்திருக்கும் போது அவர் எங்களில் நிலைத்திருப்பார். அந்த நிலைத்திருப்பு தான் எங்களை அங்கு சந்தோஷத்துக்குள்ளே சமாதானத்துக்குள்ளே வைக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. 1 சாமுவேல் 1:18 அப்பொழுது அவள், அதாவது அன்னாள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயவு கிடைக்க கடவது என்றால் பின்பு அந்த ஸ்திரி புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருந்தது இல்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவளுக்கு குழந்தை இல்லாத ஒரு கவலை அவளை மனதை அதிகமாய் வாட்டியது. அது மட்டுமற்ற மற்றவர்களுடைய காரியங்கள் வசை சொல்லுதல் அவளை அங்கு அதிகமாய் பாதித்தது. ஆனால் அவள் யாரிடத்திலும் அல்ல, தேவனிடத்திலே, தேவ சமூகத்திலே, தேவ ஆலயத்திலே நின்று தன்னுடைய காரியத்தை சொல்லுகிறாள். ஆனா அது மற்றவர்களுக்கு வித்தியாசமாய் இருந்தாலும் ஆனா அவளுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற அந்த தொடர்பிலே அவளுக்கு நல்ல பதிலை கொடுத்து அந்த முகத்தை அந்த சந்தோஷப்படுத்தினார். குழந்தையை கொடுத்து அவளுக்கு இல்லாத பகுதியை இருக்கிறதாய் மாற்றின தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அப்படி அவளுடைய முகம் அன்றையிலிருந்து பிரகாசிக்க தொடங்கியது. ஏனென்றால் கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு எனக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று விசுவாசித்தார். அந்த விசுவாசத்தின்படி அந்த குழந்தை ஒரு தீர்க்கதரிசியாய் கூட அங்கு நிற்கக்கூடியதாய் அங்கு இருந்தது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். எங்கள் தூக்கத்தை நாங்கள், எங்கள் ஆண்டவர் எங்களை படைத்தவர், எங்கள் வானத்தையும் பூமியையும் சர்வ காரியங்களையும் படைத்த தேவனிடத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாகவே எங்களுக்கு அந்த இடத்தில் இருந்து ஒரு விடுதலை, ஒரு வெற்றி, ஒரு சந்தோஷம் எங்களுக்குள்ள உண்டாகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் நீங்கள் துக்க முகம் உள்ளவர்களாய் வழி நடந்து சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள் என்று சொல்லி லூக்காவிலே சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாங்கள் துக்க முகமாய் இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். அவரை நாங்கள் நோக்கி பார்த்து எங்களுடைய துக்கங்களை அவருக்கு முன்பாக வைத்து விட்டார். ஏனென்றால் கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட ஓட்டார். நீங்கள் யாராய் இருந்தாலும், எந்த வேதனையிലേക്ക് இருந்தாலும், வியாதியிலே அல்லது கடன் பிரச்சனை அல்லது எதுவா இருந்தாலும் கர்த்தருடைய பாதத்தில வைத்து விடுங்கள், அது உங்களுக்கு சந்தோஷமாய் மாற்றும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். இப்ப துக்க முகம் எப்படியா சந்தோஷமானது? அன்னாளுடைய பிள்ளை இல்லாத தன்மையிலே பிள்ளையை கொடுத்து அவர் ஆசீர்வதித்த தேவன். இப்பொழுது நாங்கள் 2வது காரியமாய் நாங்கள் பார்ப்போம், துக்க மனத்தை குறித்து பார்ப்போம். துக்க மனம் எப்படியாய் ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் துக்கம் மற்றவர்களை அது காட்டி கொடுக்கும் என்பதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ஒரு ராஜா நெகேமியா என்ற அந்த தேவ மனுஷனோடு அங்கு கலந்துரையாடுகிறதை அங்கு நெகேமியா 21வது அதிகாரத்திலே நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அப்பொழுது அந்த ராஜா அந்த நெகேமியா அந்த தேவ பக்தனை கேட்கிறார், நீ துக்கமமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றான் என்று சொல்லிப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள்,
அந்த மனதிலே இருக்கிற தூக்கம் அந்த ராஜா கண்டு விட்டார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் அந்த ராஜாவுக்கு முன்பாக அவருடைய வேலைகள் இருக்கிறது. அந்த வேலையிலே அவன் சந்தோஷமாய்த்தான் அதை செய்திருக்கிறான். ஆனால் அன்றைக்கு அவனுடைய தூக்க முகம் அந்த ராஜாவுக்கு தெரிந்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அப்பொழுது அந்த நெகேமியா அவன் எங்கே இருக்கிறான் என்றால் ஒரு புறஜாதி தேசத்திலே புறஜாதி ராஜாவுக்குள்ளே இருக்கிற அந்த மனுஷன் அவன் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜாவே என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறை இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். அங்கு ராஜா நெகேமியா பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அங்கு உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் என்று சொல்லி அவன் கேட்கும் போது அந்த ராஜா அவனுக்கு தயவுள்ள தன்னுடைய கரத்தை அவன் மேல வைத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அதனால் அவன் அங்கு தன்னுடைய தேசத்துக்கு போகக்கூடிய ஒரு கிருபையை அந்த ராஜாவினால் கட்டளையிடப்பட்டது என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், அங்கு எலியா எலிசா தீர்க்கதரிசி ஒருவர் அங்கு சூனேம் ஊரந்த ஒரு பெண் இடத்திலே அங்கு அடிக்கடி ஊழியத்துக்கு வந்து அந்த வீட்டிலே தங்கி அந்த வீட்டிலே அந்த பெண்ணுக்கு அங்கு பிள்ளைகள் இல்லை என்று அறிந்து அவர் தேவனிடத்திலே நோக்கி பார்த்து அங்கு அவரை ஆசீர்வதிக்கிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. அந்த துக்கம் அங்கு மாற்றப்படுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. தேவனுடைய நன்மையான வெகுமதி நம்மை துக்கத்தின் பாதையில் வழிநடத்துமோ என்று சொல்லி அங்கு அங்கு அவள் சொல்லுகிறதை நாங்க காணக்கூடியதா இருக்கிறது. ஆனால் அங்கு எலிசா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு இதை அறிவிக்காம போன அவருடைய பிள்ளை இல்லாத வேளையிலே அவர் ஆசீர்வதித்து ஜெபித்தார். எலிசா அந்த தேவ மனுஷன், அந்த தேவ மனுஷன் ஜெபித்து அந்த பிள்ளை உருவாகி அங்கு பிள்ளைக்கு ஒரு நாள் அங்கு வியாதி வந்து அவன் மரித்து விட்டான். ஆனால் இந்த ஊழியக்காரனிடத்திலே அந்த சூனோம் பெண் வருகிறார், என் பிள்ளையை குறித்து அவர் அந்த ஊழியக்காரனுக்கு சொல்லுகிறாள். அப்பொழுது அங்கு அந்த ஊழியக்காரன் கர்த்தரை இதை எனக்கு அறிவிக்காமல் மறைத்து வைத்து விட்டார் என்று சொல்லி பாருங்கள். அதை அறிவிப்பார் எல்லாம் அல்ல, தேவன் தேவையானவே மட்டும்தான் ஊழியக்காரர்களுக்கு அறிவிப்பார். தேவையற்றவை ஒன்றையும் அறிவிக்க மாட்டார். ஆனால் அந்த சூனேமு பெண் ஒரு நல்ல செல்வ சீமாட்டி, நல்ல பயபக்தி உள்ளவர். ஆனால் அங்கு பிள்ளை இல்லை. ஆனா எலிசா ஆசீர்வதித்து அற்புதமான குழந்தை ஈன்றது. அது திடீரென அந்த குழந்தை மரித்து விட்டது. ஆனா எலியாவிடத்திலே வந்தபோது அவனை உயிர்ப்பித்து கொடுத்தார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், துக்க மனங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் மாறும் என்பதை தேவனிடத்தில் தேவனை நோக்கி பார்க்கும்போது உங்களுடைய துக்க முகம் சந்தோஷமாய் மாறும், துக்க மனம் சந்தோஷமாய் மாறும். ஏனென்றால் ஆத்மாவிலே நோய்கள் வராதபடி நாங்கள் காக்கப்பட வேண்டும். எங்களுக்கு நல்ல அனுபவமாய் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, நல்ல மருந்தாய் இருக்கிறது. ஆகவே நாங்கள் துக்க முகமாய் இருக்க தேவையில்லை. எங்கள் தேவன் சர்வ அதிகாரம் படைத்தவர். அவர் எதையும் செய்ய, எந்த வேளையிலும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். எல்லாவற்றாலும் நிரப்புற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். நாங்கள் முதலாவது பார்த்தோம் தூக்க முகத்தை குறித்து, இரண்டாவது பார்த்தோம் தூக்க மனத்தை குறித்து, மூன்றாவது பார்ப்போம் தூக்க நாட்களை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஆதிகாமம் 24:67 வசனத்திலே, அப்பொழுது ஈசாக்கு ரெபேக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டு அவளை நேசித்தான். ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த தூக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், ஈசாக்கு அங்கு
ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட வயது சென்ற நாட்களிலே கொடுக்கப்பட்ட பிள்ளை ஈசாக்கு. ஆகவே அவர் தாய் அங்கு எவ்வளவாய் ஒரு அன்புள்ள தாயாய் எவ்வளவாய் அந்த மகனை நேசித்து வளர்த்திருப்பார். ஆனால் அந்த தாய் அங்கு இறக்கும்போது இந்த தாய்க்காக அவன் துக்கம் கொண்டாடி துக்கமாயிருந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அவனுடைய நாட்கள் துக்கமாய் கழிந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த துக்கத்தை போக்க அங்கு ரிபேக்காளந்து தன்னுடைய மனைவியாக்கி கொண்டு அவன் ஆறுதல் அடைந்தான் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், துக்கம் ஒரு மனுஷனுக்கு நீடிக்க கூடாது. எங்களுக்கு துக்கம் இருந்தால் நாங்கள் அந்த துக்கத்துக்கு என்ன வழி என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். அது வழியா இருக்கும். எங்கள் தேவனை நோக்கி பார்ப்பதை விட வேறொரு வழியிலும் நாங்கள் எங்கள் தூக்கத்தை மாற்ற முடியாது, துக்க நாட்களை மாற்ற முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றா பரலோக ராஜ்யம் தன் குமாரனுடைய கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறார். ஏனென் நாங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் எங்களுக்கு மணவாளனாயும் திருச்சபை மக்களாகிய நாங்கள் எல்லாருமே மணவாட்டிகளுமாய் இருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு ஒரு மணவாளன் இருக்கிறார். எங்களுக்கு ஒரு நல்ல மணவாளன் இருக்கிறார். நற்குணமுள்ள மணவாளன் இருக்கிறார். நீதி உள்ள மணவாளன் இருக்கிறார். இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் அங்கு எங்களுக்கு அகன்று போகும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் பலமுள்ளதாகிலும் பலமற்றதாகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம். நாங்கள் எப்பேற்பட்ட பலவீனமாய் இருந்தாலும் எப்பேற்பட்ட பலமுள்ளவர்களாய் இருந்தாலும் அங்கு அவர்தான் இறங்கி கிரியை நடப்பிக்க வேண்டும். அவரை அல்லாமல் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் இன்றைய நாட்களில் இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரை ஆண்டி வேறொருவராலும் ரட்சிப்பு உண்டாகாது சொல்லி நாங்க பார்க்கிறோம். அறியாமை காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ இங்கிருக்கிற மனபுத்திரர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஏனென்றால் கடைசி நாட்கள் எல்லா மனுஷரும் இச்சைகளிலும் துன்பங்களிலும் வேதனைகளிலும் இருக்கிற இந்த நாட்களிலே தேவனுடைய ஆறுதல் உங்களுக்கு பெருகும்படி அவரிடத்திலே நீங்கள் வரும்போது நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்துவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். பாருங்கள், நாங்கள் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் அந்த இடத்தில் இருந்து எங்கள் இயேசு கிறிஸ்து எழும்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். எழுந்தருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்கள், எங்களுடைய காரியங்கள் ஒவ்வொன்றையும் அவர் மாற்றி அமைத்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தரோடு நாங்கள் வாழும்போது, அவருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது, அவரோடு நாங்கள் செயல்படும் போது நிச்சயமாகவே நாங்கள் எங்களுடைய கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் மாற்றப்படும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எங்களுக்கு துக்க முகம் வரத்தான் செய்யும், துக்க மனம் இருக்கத்தான் செய்யும், துக்க நாட்கள் இருக்கத்தான் செய்யும். அந்த நாட்கள்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது நிச்சயமாகவே நீங்கள் ஒரு விடுதலையை பெறுவீங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் யார் அறியாமல் இருந்தால் அறிந்து கொள்ளுங்கள். அவர் ஒரு அன்பான தெய்வம். ஏனென்றால் சாந்தம் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஏனென்றால் வருத்தப்பட்டு பாரு சுமக்குள்ளே நீங்க எல்லாரும் என்னண்டை வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அவர் பாருங்கள். வருத்தப்படுகிறவர்களுக்கு அவர் நல்துணையாய் இருக்கிறார். அவர் ஆறுதல் தர வல்லவராய் இருக்கிறார். உங்கள் நோய்களை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் அவர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை கடன் பிரச்சனையா இருக்கலாம், ஒருவேளை வேலை இல்லாத பிரச்சனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் அவருக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அவருடைய நாமம் எல்லாமே வேறு நாமத்தை சேவிக்க கூடாதென்றே எங்களுக்கு வேதம் கற்று தருகிறதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. பாருங்கள், ராஜாவின் தேவ மனுஷர் தூக்கமாயிருந்தார்கள். அவருடைய தூக்கம் எங்கள் ஆண்டவரால் நிவர்த்தியாக்கப்பட்டது. அங்கு ஒரு தாய் கற்பம் இல்லாம இருந்தால் அந்த கற்பம்
அங்கு கிடைத்து அவனை பெரிய ஊழியக்காரனாய் மாற்றினான். ஒன்று கற்பம் கிடைத்து மரணத்துக்கு உட்பட்ட மனிதர்களை கூட ஆண்டவர் தன்னுடைய பூமியில இருந்த நாட்களில் எழுப்பி இருக்கிறார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அது தேவையாய் இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்து அண்டையில நீங்க வரும்போது அவர் உங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். நேற்றும் என்றும் என்றும் அவர் மாறாத தெய்வமாய் இருக்கிறார். பாருங்கள், அவருடைய ரூபத்திலும் அவருடைய சாயலும் எங்களை படைத்தவர். அந்த ரூபமும் சாயலும் எங்கே மாற்றம் மகிமை இழந்ததென்றால் ஏதேன் தோட்டத்திலே அங்கு முதல் மனுஷியாய் படைத்த அந்த தாய் தகப்பனிடத்திலே இருந்து இந்த பாவம் தொடங்கினது. இன்று மட்டும் அந்த பாவத்தின் தண்டனையை நாங்கள் பெற்று கொண்டிருக்கிறோம். அந்த பாவத்தின் தண்டனையிலிருந்து நீங்களும் நானும் விடுதலை ஆக வேண்டும் என்று சொல்லி கண்டார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் ஜீவனுள்ள தகப்பன், அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று நீங்கள் உங்கள் நாவினாலே அறிக்கை இடும்போது நிச்சயமாகவே அவர் உங்கள் தூக்க நாட்களை சந்தோஷமாக்குவார். உங்கள் மனதில் இருக்கிற தூக்கங்களை எல்லாம் அவர் மாற்றி போடுவார். அந்த தூக்கங்கள் உங்களுக்கு வர விடுறதுக்கு அவர் அனுமதி அளிக்க மாட்டார். அவரை அல்லாம வேறொருவர் ரட்சிப்பு வராது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாளை கர்த்தருடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தாமே கூட இருந்து எல்லாவற்றையும் வழி நடத்துவாராக. ஏனென்றால் ஆவியானவர் எங்களை கண்டித்து உணர்த்தும் போது நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். எங்கள் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்து பேசும்போது அவருக்கு நாங்கள் ஏற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அவர் சத்தியத்தின் தேவன், சத்தியம் அவருடைய சத்தியம் எங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார் என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். ஏனென்றால் வருங்காலத்தை குறித்து அறிவித்தவர், வேதாமத்திலே பதிய வைத்திருந்தவர். நாங்கள் நல்லாய் இருக்க வேண்டும், என் பிள்ளைகள் என்னிடத்தில் ஓடி வர வேண்டும் என்று அவர் தாகம் கொண்டிருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்காமல் புத்திரர் இருப்பாரோ அதன்படி எங்கள் தகப்பனாய் அவர் இருந்து எல்லாவற்றாலும் எங்களை நிரப்பி நடத்துறது தெய்வமாய் இருக்கிறார். அவரை அண்டிக் கொள்ளுவ யாவரும் பாக்கியவான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே இன்றைய நாளில் நாங்கள் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே எங்கள் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆண்டவரே, சமூக வானொலிக்காய், தேசிய நாமனவே பிள்ளைகள் சந்ததிகளுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை உடைய இரத்தத்தினால் மூடி காக்கும்படி, அங்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் காக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைய நாளே நீங்க பொறுப்பேறுங்க கர்த்தாவே. ஆண்டவரே, யார் யாரெல்லாம் வீடுகளிலே ஆண்டவரே கவலையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு, வேதனையோடு இருக்கிறாளோ அவர்கள் மத்தியிலே நீர் உம்முடைய கிருபையை கொடுத்து ஆண்டவரே அவர்களை வழி நடத்தும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.